கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. இன்னும் 40 நாட்குள்ளாக இந்த மகா பெரிய நகரம் மூழ்கப்படும், தேவன் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார் என்று சொல்லிட்டு அவர் தனியாக ஒரு மலையில் ஏறி தேசம் அழியதை பார்ப்போம் என்று மேலே ஏறி உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 40 நாளுக்குள்ளாக இங்கே நடந்தது என்னவென்றால் வேதத்தில் பார்க்கலாம். யோனா 3ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9ஆம் வசனத்தை படிங்க. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரமான கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அந்த தேசத்தின் ராஜா ஒரு கட்டளை போடுகிறார். எல்லாரும் புசியாமலும் குடியாமலும் இருப்போம். நம்முடைய மிருக ஜீவங்கள் கொண்டு அப்படி இருக்கட்டும், நம்ம இருப்போம். அப்படி மட்டும் இருந்தால் போதுமா? தேவனுக்கு உகந்தது என்னதுங்கிறத தேவனுடைய ஜனங்களே அறிந்து மனம் திரும்பாத காலத்தில் இந்த நினிவே பட்டணத்தில் ஒரு ராஜாவும் அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்ச ஜனங்களும் எவ்வளவு கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. தண்ணீரும் உணவும் புசியாமல் இருந்து குடியாமல் இருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட பார்ப்போம். நம்ம உரத்த சத்தமாய் ஆண்டவரை நோக்கியே கூப்பிடுவோம். யாரை? யோனா சொல்லிட்டு போனார்ல, அந்த யோனாவுக்கு வெளிப்படுத்தின அதே தேவனையே நம்ம நோக்கி கூப்பிடுவோம். கூப்பிட்டாப்புல ஆண்டவர் பதில் தருவாரா? அதுக்கடுத்தா இவங்க சொல்றாங்க என்னது? அவரவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளுள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவோம். அப்போ தங்களுடைய பொல்லாத வழி என்னதுன்னு அறிஞ்சிருந்துக்காங்க. தேவனுக்கு பிரியமில்லாதது தங்களுடைய கையில் இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்கிறோம், இதையெல்லாம் விட்டு விலகிருவோம். யாருக்கு தெரியும்பா? ஒருவேளை கர்த்தர் மனஸ்தாபப்படலாம் இல்லையா? நம்மளை அழிக்காதபடி திரும்பவும் வாழ வைக்கலாம் இல்லையா? நம்ம இப்போமாவதும் திரும்புவோம் ஐயா, இப்போமாவது நம்ம பொல்லாத வழியை விடுவோன்னு விட்டுட்டாங்க. பொல்லாத வழியை விட்டுட்டாங்க. அவங்க கண்ணீர் வடித்தாங்க, உபவாசம் இருந்தாங்கன்னு மட்டும் இல்லை, ஆண்டவனை நோக்கி அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னு மட்டும் இல்லை, பொல்லாத வழியை விட்டுட்டாங்க. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். அழிப்பேன் என்று சொன்னதிலிருந்து தேவனும் விட்டு விட்டார். எப்பொழுது அழியும் என்று மலையின் மீது ஏறி காவல் காத்து பார்த்து கொண்டிருந்த யோனாவுடைய வாழ்க்கையிலே இந்த தீர்க்க தரிசனமும் பொய்த்து போனதே என்று யோனா முடிவு பண்ணி கொண்டாரே தவிர ஒரு பட்டணமே மனம் திரும்பி தேவன் நம்மளை அழிக்காமல் காப்பாற்றினாரே என்று நன்றியோடு வாழ்வது அவருக்கு தெரியலை. அதனால் ஆண்டவர்கிட்ட ரொம்ப விசனம் அடைந்தார், எரிச்சலே அடைஞ்சார். என்னதான், நீங்கள் இரக்கமுள்ள தேவன் எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் அழிப்பீங்க நான் சொல்லிட்டு வந்துடுவேன், அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி அழுது கேட்டாங்கன்னா நீங்கள் விட்டுருவீங்க அப்படின்னு. அழுது கேட்டதுனால ஆண்டவர் விடலை, பொல்லாத வழிகளை விட்டு திருந்தினாங்களாம். கிட்டத்தட்ட இதுக்கு அடுத்து எத்தனையோ வருஷங்கள் இவங்க அந்த பொல்லாத வழியிலே இல்லை. நினிவே பட்டணத்தார் மீண்டும் அவங்க பொல்லாத வழிக்கு திரும்பினாங்க. நாகும் தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டபடி தேவன் தண்ணீர்னால் அந்த பட்டணத்தை அழித்தார். பொல்லாத வழிக்கு போகாத வரைக்கும் தேவனிடத்தில் இரக்கம் உண்டுங்க உங்களுக்கு. பொல்லாத பாதைக்கு போயாச்சுன்னா அவ்வளோதான். பொல்லாத பாதைனா என்னது? நீங்களா உங்களுக்குள்ளே முடிவு எடுத்துக்கிறாங்க. பரிசுத்த வேதாகமம் சொன்ன எல்லா பொல்லாப்பையும் விட்டு விலகிட்டேன். இப்போ என்ன நடக்குது? கிட்டத்தட்ட 3 நாளாக மீனின் வயிற்றில் இருந்தவர் இப்போ குறிப்பிட்ட நாளாயிடுச்சு, ஒரு 40 நாள் கிட்ட ஆகுது. யோனா ரொம்ப காத்து இருக்கிறாரு. அதுவும் மலைகளில், இன்னும் உயரமான மலைகளில் சிகரங்களில் ஏறிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வெயில் கேட்கவே வேண்டாம், அதிகமாக தான் அந்த பக்கம் இருக்கும். அவ்வளோ வெயிலில் நம்முடைய தீர்க்கதரிசி வாடுகிறானே என்று ஆண்டவர் அறிந்து அவனுக்கு ஒரு நிழல் உண்டாயிருக்க வேதம் அப்படித்தான் எழுதியிருக்கிறது. யோனா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மன மடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். என்ன சந்தோஷம்? இவனுக்கு பெரிய நிழலை கொடுத்தது.
வெயிலே தெரியாத அளவுக்கு ஒரு குளிரான நிழலை இது கொடுத்தது. அடுத்தபடியாக அந்த நிழலில் அந்த செடியில் இருக்கிற இலைகள் எல்லாத்தையும் பார்த்து என்னுடைய மனமடிவெல்லாம் பயிற்சி. ஆமாம், என்ன ஆண்டவர் பட்டணத்தை அழிக்கலை, அந்த ஜனங்க திரும்பி வந்து நம்மளை கேட்பாங்கல்ல, நான் என்னத்தை சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த மனமடியோடையே இருந்தார். வீணான சிந்தனை. இன்னைக்கு நிறைய பேர் வீணான சிந்தனை. கர்த்தர் ஒன்று தயவாக செஞ்சுக்கிட்டு இருப்பார், ஆனால் இங்கே வீணாக சிந்தனை போட்டு சிந்தனையிலேயே வேஸ்ட்டாக போய்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் அதுக்கும் மனமடிவு, நீங்கள் அந்த இலைகளை ரசிச்சுக்கோ, அது தருகிற குளிர்ச்சியை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ரசிக்க வச்சுட்டாரு. ரொம்ப நாளாக ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆமணக்கு செடி ஒரு நாள் ஆண்டவர் அப்படியே அதில் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஒரு இரவில் என்ன ஆயிடுச்சு, அத்தனையும் அரிச்சு போட்டுருச்சு. காலையில் எழுந்திரிச்சா அந்த தளதளன்னு இருந்த இலைகள் இல்லை, எதுவுமே இல்லை, சுள்ளுன்னு வெயில் அட்டிக்குது. இவருக்கு அதிக கால வெயிலே பயங்கரமாக அட்டிக்குது. மீண்டும் மனமடிவாகி எரிச்சல் ஆயிட்டாரு. என்ன ஆண்டவரே, எனக்கு நல்லா இருந்தது ஆமணக்கு செடியை போய் அழிச்சிட்டீரே, இரக்கம் இல்லையா? அந்த செடி எனக்கு நிழலாகவும் ஒதுக்காகவும் நல்லா இருந்துச்சே, அழிச்சிட்டீங்களே. ஆண்டவர்கிட்ட எரிச்சலோட கேட்குறாங்க. உண்மையாகவே யோனா தீர்க்கதரிசி மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட எரிச்சல் பட்டும் ஆண்டவர் விட்டார். எரிச்சல் பட்ட யாருமே தேவனோடு நிலைச்சி நின்னதில்லை. இந்த யோனாவுடைய எரிச்சல் ஏன் ஆண்டவர் அங்கீகரித்தார்னா, ஆண்டவர் மேலே அவருக்கு எந்த கோபமும் இல்லை. ஒன்றே ஒன்று, நீங்கள் இரக்கம் உள்ளவர். என்னதான் அழிப்பேன்னு சொன்னாலும், கொடூரமான ஜனங்களாக இருந்தாலும், நான் சொல்லிட்டு வந்த பிறகு நீங்கள் விட்டுருதீங்க, நான் சொன்ன பிறகு அழிக்கணுமா இல்லையா, அப்படித்தான் இருப்பார். இந்த யோனாவுக்கு ஆண்டவர் புரிய வைக்கிற, இனிமேல் நீ எரிச்சலே படமாட்ட மகனே, நான் உனக்கு செய்கிறத பாரு அப்படின்னு. ஒரு ஆமணக்கு செடி தனக்கு நிழலாக இருந்துச்சு. இவர் ஒன்றும் அதை பண்படுத்தலை, இவர் ஒன்றும் அதை வைக்கலை. இவர் எங்கெங்கேயோ போய் இந்த பட்டணம் எப்போ அழியுன்னு போய் பார்க்க போனவருக்கு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், அங்கே முளைக்காத இடத்துல முளைக்க பண்ணி அழகா அதை பூத்து குலுங்க வச்சு இந்த ஒரே மனுஷனுக்கு நிழல் உண்டாகிருக்கு. அதில் பெரிய சந்தோஷம். இப்போ ஒரே இரவில் அது பட்டு போச்சு. பெரிய எரிச்சல். ஆண்டவர் அவனுக்கு புரிய வைத்தார். அதான் நாம் இன்னைக்கு வாசித்த வசனம், 10ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒன்றுங்க. இன்னைக்கு தனக்கு தான் வளர்க்காத, தான் பிரயாசப்படாத, எதுவுமே இல்லாத ஒரு ஆமணக்கு செடி தனக்கு நிழல் கொடுத்ததுக்காக, அது மறுநாள் நிழல் கொடுக்கல, அது பட்டு போச்சு. அதனால செடினா வளரும், பட்டு போகும், அது இயற்கையானது. ஆனா ஆண்டவரே ஏன் அழித்தீர், எனக்கு அது நல்லா இருந்துச்சேனர். தனக்கு பிரயோஜனமான ஒரு ஆமணக்கு செடி அழிந்ததுல அவருக்கு தாங்க முடியாத வருத்தம், கோபம். அதான் அங்க ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நிழல் தந்த அந்த ஆமணக்கு செடி அழிஞ்சிருச்சேன்னு இவ்வளவு கோபப்படுறியே. அடுத்த வசனம், 11ஆம் வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். புரிய வைக்கிறார். உனக்கு நிழல் தந்து நீயே பிரயாசப்படாமல் வளர்ந்த ஒரு செடி இன்னைக்கு பட்டு போச்சுன்னு இவ்வளோ வருத்தப்படுறியே. ஆனால் 120,000 பேர், வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனம், நான் திருந்துன்னு சொன்னவனை திருந்திருக்கான். அந்த ஜனத்தை நான் அழிக்கவாப்பா செய்வேன். நீயே நினிவேக்கு போக சொன்னா, தரிசிச்சுக்கு தானே போயிட்டு வந்த. ஆண்டவர் சொல்லலை அப்படி. இந்த இடத்துல நீ நினிவேக்கு போக சொன்னா நீ தரிசிக்கு தானே போனேன்னு சொல்லலை. ஆனால் மனுஷனுக்கு தன்னை குறித்து ஒரு எச்சரிக்கை வேண்டாமா? தற்பரிசோதனை அவசியம் இல்லையா? இன்னைக்கு என் தேவன், என் இயேசு, என் ராஜா அப்படின்னு உட்கார்ந்துருக்கோமே. இதே ராஜா, இதே தேவன் ஒரு காலத்தில் உங்களுக்கு எனக்கும் தெரியாதவர் தானே, அறியாமல் தானே இருந்தோம். இன்னைக்கு அதே அறியாத இருக்கிறவங்களை எவ்வளோ தூரம் பார்க்குறீங்க? மனம் திரும்புதலை மட்டும்தாங்க தேவன் விரும்புகிறார். மற்றபடி மனுஷனை வேற எந்த விதத்துலையும் அவர் பார்க்கல. ஒருத்தனை அழிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. அவன் அழியாதபடி பிழைத்திருக்கணும் என்று தேவன் எவ்வளவோ பிரயாசப்பட்டுதான் கிறிஸ்துவை நமக்காக தந்தார். கிறிஸ்து நமக்காக வந்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும்.
எவ்வளவு இரக்கமுள்ள தேவன்! தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே மனு குலத்துக்காக கொடுத்திருக்கிறார். தம்மை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படி. யாரும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமே இல்லைங்க. அந்த நினிவே ஜனம் அழிந்து நாசமாய் போவது தேவனுக்கு பிரியம் இல்லை. அந்த ஜனம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். பொல்லாப்பை மட்டும் விட்டு விலகினா போதுங்கிறது தான் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. அதை யோனாவுக்கு புரிய வைத்தார் ஒரு ஆமணக்கு செடியின் வழியாய். உனக்கு பிரயோஜனம் தந்ததுனால தானே அந்த செடி மேலே நீ ஒரு இரக்கமாக இருக்கிற. இந்த ஜனம் மனம் திரும்பி வாழ்ந்தா இதை நான் ராஜ்யத்தில் சேர்ப்பனே, நான் இரக்கமாக இருக்கக்கூடாதா என்று புரிய வைத்தார். இதனால் இன்னைக்கு அறிவது என்ன? எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமான பொருள், பிரயோஜனமான நபர், உங்களுக்கு உதவியாக இருக்கிற காரியத்தை மட்டுமே பரலோகம் வரணும்னு ஆசைப்படுறீங்க. உதவாத நம்மில் அவர் உறவான அந்த நாளை நினச்சிருக்கீங்களா? இப்படி கர்த்தருக்குள்ள உட்காருவோம், நமக்கு தெரியாத ஒரு நாள் இருக்குதே, அந்த நாளை என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? அந்த நாள்லையும் தேவன் நம் மீது பிரியம் வைத்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மகாராஜாவாக இயேசுவை அறிய பண்ணி அமர பண்ணியிருக்கிறாரு. நமக்கு பண்ணினவர் ஏன் இன்றும் தேவனை அறியாமல், பரலோகத்தை அறியாமல், நித்திய ஜீவனை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு இரக்கம் பண்ணினால் என்ன? ஒரு ஆமணக்கின் மேலே இவ்வளவு இரக்கம் கொண்ட அந்த யோனாவை போல நீங்கள் வளர்க்குற சில உயிரினங்கள் மீது, ஏன் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்கள் உயிரற்ற பொம்மைகள் மீது கூட இரக்கப்பட்டு இருக்காங்கங்க. இது எனக்குரிய பொம்மை, இது எனக்கு வேணும்னு சொல்லி அதை என்னென்னமோ அப்படியே அன்பு பாராட்டுறாங்க. உயிரற்றது மேலெல்லாம் இன்னைக்கு இரக்கம் வந்துருச்சு மனுஷனுக்கு. ஆனால் உயிருள்ள மனுஷன் தேவனை அறிந்தால் அவர்கள் எவ்வளவு மாற்றம் அடைவார்கள் என்பது நீங்கள் அடைஞ்ச மாற்றம் உங்களுக்கு தெரியும். அந்த மாற்றம் வேண்டுமே என்று விரும்பாமல் அழிந்து போனால் நலமாக இருக்கும் என்று விரும்புகிறவர்கள் எத்தனை பேர்? ஒரு யோனாவுக்கு ஆண்டவர் புரிய வச்சாரு. இன்னும் ஒட்டுமொத்த தேவனுடைய விசுவாசி என்று பெயர் பெற்ற முக்காவாசி பேருக்கு இன்னும் இந்த சத்தியம் புரியலை. ஏன் அந்த ஆமணக்கு செடியை அழித்து யோனா கோவப்பட்டார்? ஏன் ஆண்டவர் இப்படி புரிய வச்சாருன்னு புரியாமல் இருக்குது. இன்னைக்கு புரிஞ்சுக்கணும், ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியம் அல்ல. 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த வசனத்தை மறந்து வாழ்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்களே கிடையாதுங்க. பாருங்க, தான் குடும்பத்தில் எத்தனையோ தவறு செய்கிறவங்களா இருந்தாலும் அது தான் வீட்டாலாம் அவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஊழியக்காட்ட சொல்லிட்டு போவாங்க. அதே தவிர அவங்க வீட்டார் அல்லாத யாரோ ஒருத்தர் செய்வாங்க. அவங்க அப்படில இருக்காங்க, இவங்க இப்படில இருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்படுகிறது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நமக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, தேவனை மாத்திரம் தான் பார்க்கணும். தேவன் எதுல விருப்பமா இருக்காரு, தேவன் எதுல சித்தமா இருக்கிறாரு. நம்முடைய குடும்பம், நம்முடைய கூட பிறந்தவங்க, நம்ம கூட பிறக்காதவங்கிற வித்தியாசம் இல்லாமல் தேவனை மாத்திரம் பாருங்களேன், தேவனுக்குள்ள மட்டும் பாருங்களேன். தேவனுடைய ஏக்கத்தை அறிகிற அறிவுக்கு தாங்க கிறிஸ்துவின் வழியாக உங்களை ரட்சித்திருக்கிறாரு. அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருந்து பாருங்க. அவர்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களால் உதவி வேண்டாம், உங்களால் தீமையும் வேண்டாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ரட்சித்து வச்சிருக்க காரணம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் நான் எழுதி கொடுத்துருக்கனே, இதை வச்சு நீ ஜெபம் பண்ண, எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெறணும் நீ வேண்டேன். ஆண்டவர் நிச்சயமாகவே செய்யத்தான் போறாரு. இருந்தாலும் நம்ம வாயின் பிறப்பை கொஞ்சம் கேட்க போறாரு. ஒரு பரலோகத்தில் சில கற்பனைக்கு ஒன்று இப்படி நினச்சிக்கோங்களேன், நீங்கள் யாரெல்லாம் வெறுத்தீங்களோ அவங்களாம் ஒருவேளை பரலோகத்தில் இருக்கலாம் நீங்கள் பரலோகம் போகும்போது. அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்கள் யாரெல்லாம் நேசிச்சிங்களோ அவங்க ஒருவேளை நரகத்துலையும் இருக்கலாம். நம்முடைய நேசம் ஒன்றுத்துக்கும் உதவாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய கோபமும் ஒன்றுக்கும் உதவாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய கோபம் தேவனுடைய நீதியை விளங்கவே பண்ணாதுன்னு வேதவசனம் சொல்லியிருக்கு. நம்முடைய கோபம் எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி வாழம் தான் கோபம் வருது. ஆனால் ஆண்டவர் ஏன் இவ்வளோ இரக்கம் உள்ளவராக இருக்காருன்னா, ஏன் வருகிறான்னு சொன்னாங்க, ஏன் இன்னும் வரலன்னு இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டவங்களே ஊழியக்காரங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க காலமாயிடுச்சு. அது ஏன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குல. நம்மேல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாருங்க, நமக்கு அந்த பொறுமை இல்லை.
அப்போ அவர் எவ்வளோ பொறுமை உள்ளவர் என்பதை உணர்ந்து பாருங்க. பரிதவிங்க, பரிதவிங்க. உங்களுக்கு நிழலாக இருக்கிறதும் உங்களை தாங்குறவங்களை மட்டுமே பரலோகம் வரணும். நீங்கள் ஒன்றும் பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க இல்லை. பரலோகம் நீங்கள் உண்டாக்கலை, தேவன் உண்டாக்குன பரலோகம். எங்கேயோ வாழ்கிற உங்களை என்னையும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியா சொந்தக்காரங்களை ஆக்கியிருக்காருங்கிறத மறந்துடாதீங்க. அவர் நம்ம மேலே உரிமை கொண்டாடலாம், மகனேங்கலாம், என்ன வேணா சொல்லலாம். ஆனால் நம்ம எங்கிட்டோ போய்கிட்டு இருந்தவங்களை அவர் நம்முடைய சொந்தமாக ஏற்றுக்கொண்டாரே தவிர, நாம் எப்படி வந்தவங்கிறது நமக்கு தெரிஞ்சாதாங்க 4 பேரையும் ஆண்டவர் இழுத்துக்கொள்ள வல்லவருங்கிறது நமக்கு புரியும். அவருடைய சித்தம் என்னதென்று புரியும். நம்முடைய வேலை எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடையணும், எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கணும், எல்லாரும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளபடி வாழணும், நடக்கணும். இது யாருக்கு சித்தமா? தேவனுக்கு சித்தம். நீங்கள் நடக்க வேண்டியதும் நான் நடக்க வேண்டியதுமே நிறையா இருக்குது இந்த வேதாகமத்தின்படி. நாம் நடப்பதும் தேவனுடைய சித்தமாக இருக்குது. அடுத்தவங்க நடக்கலைன்னு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. நடக்க ஒப்பு கொடுப்போம், நடப்போம். எதுக்கோ பரிதவிக்கிற எண்ணத்தை விட்டுட்டு மனுக்குலம், தேவன் உண்டாக்கின மனுக்குலம் என்று எந்த தேசம், எந்த ஊர் எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் அந்த பரிசுத்த ராஜ்யத்தில் சேர்க்க வல்லவரை நோக்கி உண்மை மனதோடு வேண்டிக் கொள்வோம். இதில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். ஒரு யோனாவுக்கு அறிவு கண்களை திறந்த தேவன் இன்று இங்கே உட்கார்ந்துருக்க எத்தனையோ யோனாக்களுக்கு அறிவு கண்களை திறக்க விரும்புகிறார். திறந்து விட்டார் என்றால் இனியாவதும் ஒரு மன ஒற்றுமையோட கர்த்தரிடத்தில் வேண்டுங்க. கர்த்தர் உங்களை கொண்டும் பலத்த கிரியைகளை செய்வார். உங்களுடைய சந்ததியார், உங்களுடைய குடும்பம் முழுவதும், நீங்கள் அறியாத ஜனம் எல்லாரையும் அந்த ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ள தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.